ஹலோ கைஸ், வெல்கம் டு மை ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிஎஸ்பி யூஎஸ்டிடியுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஎஸ்பி வந்து எங்களுக்கு கரண்ட்டாக 0.52 வந்து ட்ரேட் ஆகுது. நான் வந்து பிஎஸ்பி உங்களுக்கு பை பண்ண சொன்ன பிளேஸ் வந்து ஐ திங்க் நான் இந்த பிளேஸ் சம்திங் இதோ சம்திங் இந்த பிளேஸில் தான் உங்களுக்கு சொல்ல பை பண்ண சொல்லி எங்களுக்கு அந்த பிளேஸில் இருந்து நாங்கள் அங்கே இருந்த விட நாங்கள் இந்த பிரேக் அவுட் இருந்திருக்கோம். பிரேக் அவுட்லேருந்து நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 150% அப்படின்னு சொன்னால் 1.5x வந்து எங்களுக்கு மார்க்கெட் பம்பாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோ நாங்கள் பார்த்துருப்போம். இங்கே வந்து எங்களுக்கு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ரவுண்டு ஃபார்ம் பண்ணியிருக்குது. அண்ட் அதோடைய பிரேக் அவுட்டுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து எங்களுக்கு பம்ப் ஆகுது அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்த்துருப்போம். இதே பேட்டர்ன் இதே மாதிரி வேறு என்ன சரி கோயின் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ் நடந்திருக்குது. ஓகே, அந்த கோயின் தான் MYX. இந்த MYXன்னு சொல்லி இந்த கோயினும் வந்து எங்களுக்கு பாருங்கள், நான் இந்த பிளேஸில் காட்டுறேன். எங்களுக்கு இந்த பிளேஸில் ஒரு கிளியரான இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குது. அண்ட் அதோடைய பிரேக் அவுட்டுக்கு பின்னால் பாருங்கள் மார்க்கெட் வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு பூமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. எங்கே பிரேக் அவுட்டுக்கு பின்னால் எங்களுக்கு எங்கே இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20x வந்து பம்ப் ஆகிருக்கிறாங்க. பம்ப் ஆகிட்டு அந்த 20xக்கு பின்னால் எங்களுக்கு வந்து ஒரு 20xக்கு பின்னால் எங்களுக்கு ஒரு புல்லிஷ் பேனட் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னால் அது பிரேக் அவுட் ஆகிருக்குது. அந்த பிரேக் அவுட்லேருந்து எங்களுக்கு ஐ திங்க் ஒரு 10x வந்து எங்களுக்கு பம்ப் ஆகிருப்பாங்க. அப்போ நாங்கள் இந்த லோவில் இருந்து நாங்கள் எடுத்தோம்னா லோலேருந்து இந்த பிரேக் அவுட் நாங்கள் எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து 15,000% வந்து பம்ப் ஆகிருக்கிறாங்க இந்த லோவில் இருந்து. சரி, இந்த லோவில் இருந்து 15,000 நீங்கள் வந்து பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு 3,000 தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 16 எடுக்கலாம். 17 கிட்டத்தட்ட ஒரு 17 சொன்னால் கிட்டத்தட்ட 170x வந்து எங்களுக்கு பம்ப் ஆகிருக்கிறாங்க இந்த மார்க்கெட். சரியா, அதே மாதிரி இதோடைய மார்க்கெட் கேப்பை நாங்கள் பார்த்தோம்னா MYX உடைய மார்க்கெட் கேப் இல்லை, இதோடைய டோட்டல் சப்ளை இங்கே பாருங்கள். இதோடைய டோட்டல் சப்ளை மேக்ஸிமம் சப்ளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 பில்லியன், டோட்டல் சப்ளை 1 பில்லியன். அதே மாதிரி பிஎஸ்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஎஸ்பியும் மேக்ஸிமம் சப்ளை வந்து எங்களுக்கு 1 பில்லியன், டோட்டல் சப்ளை 1 பில்லியன். அண்ட் பிஎஸ்பியோட ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 78.41k. அண்ட் MYX பார்க்கும் MYX வந்து 57k சம்திங் இருக்குது. சரியா, இப்போ MYXல நான் இப்போ உங்களுக்கு இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் காட்டுறேன். இதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். இதை நாங்கள் பிஎஸ்பி கொண்டு போய்ப்போம். ஓகே, இப்போ பிஎஸ்பியோட சார்ட் இது. சரியா, இந்த சார்ட்டில் இப்போ நான் உங்கள்கிட்ட பேஸ்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நாங்கள் இருக்கிற இந்த பிளேஸ் அது என்ன பிளேஸ்? இப்போ தான் எங்களோட ஃபஸ்ட் லேக் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ ஃபஸ்ட் லேக்கில் தான் எங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இதே பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்குது ஃபஸ்ட் லேக். சரியா, அதை பார்த்தீங்கன்னா இங்கே இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் எங்களோட ஃபஸ்ட் லேக்கில் இருந்து எங்களுடைய டார்கெட் எத்தனை 2000%. நாங்கள் 2000 தேவையில்லை, நாங்கள் வந்து மினிமமாக 10x எடுப்போம். ஒரு 1000% வச்சோம்னு சொன்னாலும் 1000 அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட $3 வரைக்கும் நான் இந்த சார்ட்டை வச்சு நான் சொல்லப்படி $3 வரைக்கும் போகும். போயிட்டு அங்கேருந்து இன்னொரு புல் பேக் அண்ட் அகைன் இன்னொரு லேக் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இன்னொரு லேக் ஸ்டார்ட் ஆகக்குள்ள நாங்கள் வந்து இதில் இந்த நாங்கள் 1.5 வரைக்கும் வருவோமே. 1.5லேருந்து திருப்பி இன்னொரு 10x. இன்னொரு 10xனால் கிட்டத்தட்ட ஒரு $18. அப்போ நாங்கள் லோவில் இருந்து $18 வரைக்கும் நாங்கள் டார்கெட் வச்சுன்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட 6,000% அப்படின்னு சொன்னால் நாங்கள் 100x எல்லாம் போக ஒரு 50 to 60, 70x இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கு மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து சேம் பேட்டர்ன். பட் இந்த பிளேஸில் வந்து புல் பேக் இல்லை. பட் இங்கே வந்து எங்களுக்கு புல் பேக் எடுத்து மார்க்கெட் மூவ் ஆகுது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சில விஷயங்கள் நடக்குது. பட் பெனிக் செல்லர்ஸ் வந்து ஐ திங்க் நான் நினைக்கிற மாதிரி எஸ்டர்டேயோட இந்த பம்பில் வந்து செல் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே ரிஜெக்ஷன் நடந்திருக்குது. அண்ட் மார்க்கெட் கீழே வந்துட்டு திருப்பி இந்த ஹையை பிரேக் பண்ணி திருப்பி மேலே போயிட்டு லிக்விடிட்டி ஸ்வீப் ரிஜெக்ஷன் அண்ட் டவுன். திருப்பி அதே மாதிரி மேலே லிக்விடிட்டி ஸ்வீப் டவுன் அண்ட் திருப்பி அதே மாதிரி மேலே லிக்விடிட்டி ஸ்வீப் டவுன். அண்ட் இப்போ வந்து மேலே மூவ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிருந்த கேனலும் பார்த்தீங்கன்னா இங்கே பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இங்கே இருந்து ஐ திங்க் நான் நினைக்கிற மாதிரி இந்த ஹையை திருப்பி பிரேக் பண்ணி திருப்பி ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு திருப்பி கீழே வரும். சரி, அப்போ இந்த மாதிரி வந்து போச்சு அப்படின்னு சொன்னாலும் நோ இஷ்யூ. பட் நான் இப்போ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன் படி, என்னோட பர்சனல் அனாலிசிஸ் படி மார்க்கெட் வந்து எனக்கு இந்த MYX உடைய இதே ஃபார்மேட்டை வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த பிஎஸ்பியில். சரியா, அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டே வந்து எங்களுக்கு நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிரும். உங்களுக்கு நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் அண்ட் நிறைய லாங் பொசிஷன் வந்திருக்கும். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து எங்களுக்கு வேறு அளவு பம்ப் ஆகிருக்கும். ஸோ இங்கே இருந்து எனக்கு ஃபஸ்ட்டுக்கு மினிமமாக 10x போச்சுன்னு சொன்னாலும் ஈஸியாக $3 வந்து ரீச் ஆகும் மார்க்கெட். சரியா, அப்போ
எனக்கு வந்து திருப்பி நெக்ஸ்ட் லெக் வந்து இதே மாதிரி எம்பைஎக்ஸ்டு இதே பேட்டர்ன் எனக்கு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் எஸ் இந்த மார்க்கெட் வந்து எனக்கு ஈஸியாக 50 இருந்து 100x வந்து ஈஸியாக மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு என்னென்ன மாதிரி மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி. சரியா? அப்போ யாரும் வந்து பேனிக் செல் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஒரு போர்ஷன் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு மற்றதை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைங்க. அப்படி இல்லையா ஃபைனலாக மார்க்கெட் டம்ப் ஆகிடுச்சுன்னு சொன்னால் உங்களுடைய என்ட்ரி ப்ரைஸில் வச்சு உங்களுக்கு வந்து ட்ரேட்டை க்ளோஸ் பண்ணி கொள்ளிடும். சரியா? அப்போ நீங்கள் வந்து ஒரு போர்ஷன் மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி மற்ற ஹோல்ட் பண்ணி சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அப்படி இல்லை நான் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ண சொன்னால் ஓகே நோ விஷயம் ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட்டில் எங்களுக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீன் நம்பர் கண்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.